நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செஞ்சி திருவிளக்கு பூஜை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கி மேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அபித்த குஜலாம்பாள் உடனுறை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஆடி மாத 2ஆம் வெள்ளியான இன்று நடைபெற்ற பூஜையில் உலக அமைதி வேண்டியும் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். இதில் பெண்கள் குத்துவிளக்கேற்றி 1008 சங்கல் பூஜை செய்தனர். தொடர்ந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் பீரங்கிமேட்டில் அமைந்துள்ள அபித குஜலாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் கோவில் உலக நன்மை வேண்டி ஆடி 2வது வெள்ளியான இன்று திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக. என் பேர் அறிவுக்கரசி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இன்றைக்கி ஆடி வெள்ளி முன்னிட்டு விளக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கிறதுக்கும் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக விளக்கு பூஜை இன்றைக்கி நடத்தினாங்க. நாங்களும் இன்னும் நிறைய பேர் ஒரு 158 பேர் பக்கமாக நிறைய பேர் கலந்து இந்த பூஜை ரொம்ப சிறப்பாக நடத்தினோம். இந்த பூஜை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்த கோயில் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. செஞ்சி அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் கிட்டத்தட்ட 500 ஆண்டு பழமையான திருக்கோயில். நாயக்க மன்னரால் கட்டப்பட்ட இந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட 100 வருடமாக திருப்பணி நடைபெறாமல் இருந்து 100 வருடம் பிறகு இந்த கோயில் திருப்பணி நடைபெற்று டாக்டர் ரவிச்சந்திரன் அவர் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பணிக்கு தலைவராக இருந்து நடைபெற்றது. திருப்பணியில் மிக சிறப்பாக எல்லாரும் பங்கு பெற்று திருக்கோயில் வழிபாட்டுக்கு வந்தது. இந்த வழிபாட்டுக்கு இப்போ 12 வருஷம் ஆகப்போகுது. அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டியும் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் செழிப்போடு வாழவும் இந்த திருக்கோயிலில் திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இதிலிருந்து செஞ்சி பகுதி மக்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் வருகை தந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு மிக மகிழ்ச்சியுடன் சென்றார்கள்.